சம்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி. நிஃப்டியை புதிய உச்சத்திற்கு தட்டி தூக்கி தானும் புதிய உச்சம் தொட்ட நிஃப்டி ஐடி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஐடி வந்து 2.22% வந்து நல்ல ஹை. ஸோ இன்றைக்கி நிஃப்டிக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து லிஃப்ட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஐடி தான், இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் முக்கியமாக. ஸோ பேங்க் நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மார்ஜினில் தான் சப்போர்ட் பண்ணியிருந்தது. ஏற்கனவே ஒரு லாஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணலன்னா கூட வந்து நிஃப்டி ஐடி ஒன்றே போர் வந்து நிஃப்டி வந்து ஈவன் 25,000 கூட எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட அதே தான் நடந்திருக்கு. அன்றைக்கி நான் சொன்னதுக்கு காரணம் வந்துட்டு இது வந்து ஒரு காரணம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து 75 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். நியர்லி வந்து ஒரு 50% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டி ஐடி வந்து லாஸ்ட் ஆல் டைம் ஹை வந்து இப்போ தான் பிரேக் பண்ணியிருக்கு. இது வந்து மந்த்லி சார்ட் பார்த்துட்ருக்குறோம், பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து சப்சிக்வெண்ட் மந்தில் கூட வந்து இது மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே இன்னொரு ரீசன் என்னன்னாக்கா இப்போ வந்து டிசிஎஸ் பார்க்கலாம். ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ தான் வந்து இந்த ஆல் டைம் ஹை இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி இப்போ தான் இன்றைக்கி இந்த மந்தை வந்து புது ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பழைய ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் வந்து டச் பண்ணலை. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஸ்டில் நிஃப்டி ஐடி ஹேஸ் த பொட்டென்ஷியல் டு கோ ஹை. ஸோ அந்த பொட்டென்ஷியல் வந்துட்டு நிஃப்டியை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவும். ஸோ பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணலாம் கூட. ஸோ கூடவே வந்து ரிலையன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சுனாக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்துட்டு நிஃப்டி வந்து 24,837 வந்திருந்தது இன்றைக்கி. ஸோ ஜஸ்ட் ஒரு 150-160 பாயிண்ட்ஸ் தான். ஸோ பெரிய விஷயமே கிடையாது. ஈவன் வந்துட்டு 25க்கு மேலே ஒரு க்ளோஷர் கொடுத்து கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு பொட்டென்ஷியலாக மார்க்கெட் வந்து இருக்குது. பார்ப்போம் சப்சிக்வெண்ட் டேஸில் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இது வந்துட்டு ப்ராட் மார்க்கெட் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து சரியாக சப்போர்ட் பண்ணல. மிட் கேப் ஆகட்டும், ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நெகட்டிவ். ஸோ இன்றைக்கி வந்து மேலே போனதுக்கு ஒரே காரணம் வந்து இந்த ஹெவி வெயிட் தான். அந்த நிஃப்டியில் இருக்கிற அந்த 5 ஸ்டாக், ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்கு, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அண்ட் பார்ஷியலியாக வந்துட்டு ஸ்டேட் பேங்க் கூட சப்போர்ட் பண்ணியிருந்தது. ஸோ இந்த 5 ஸ்டாக் தான் மேலே எடுத்துகிட்டு போனது. மற்ற ப்ராட் மார்க்கெட்லாம் வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா எனக்கு தெரியல. நம்ம புதிய உச்சம் தொட்டால் கூட சந்தோஷப்படுறதுக்கு பெரிய செலவு ஒன்றும் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயில் நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2,791 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் 932 ஸ்டாக் மட்டும்தான் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 1,793 ஸ்டாக் நெகட்டிவ், 61 ஸ்டாக் அன்சேஞ்சு. ஸோ நம்ம பார்த்தோம் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ வந்து என்னதான் இப்படி இவ்வளோ வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருந்தா கூட வந்துட்டு ப்ராட் மார்க்கெட்டோடைய ரிஃப்ளெக்ஷன், நெகட்டிவிட்டி ரிஃப்ளெக்ஷன் இங்கே பெரிய அளவில் காட்டுது. ஸோ அதான் பல பேர் சொல்லுவாங்க நிஃப்டி தான் மேலே போய் என் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போகலன்னு காரணம் வந்து இதுதான். ஓகே, நிஃப்டி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வந்து ஒரு சின்ன ஒரு கேப் டவுனோட இன்னும் ஃபர்தராக கீழே போனது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து வந்து 175 பாயிண்ட் செம்ம வால்டல் இன்றைக்கி நிஃப்டி 175 பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மேலே ரெக்கவரி. தென் அகெயின் அங்கேருந்து 175 பாயிண்ட் கீழே. தென் அங்கேருந்து ஒரு 12 இந்த கேண்டலில் இருந்து பாருங்கள் அரௌண்ட் 12 o'clock மேலே. ஸோ இந்த டே லோவில் இருந்து 330 பாயிண்ட் வந்து ரெக்கவரி. ஒரு செம்ம ஒரு புல்லிஷ்னஸ் இன்றைக்கி மார்க்கெட்டு. ஸோ தென் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைனஸில் முடிஞ்சால் கூட 187 பாயிண்ட் வந்து நல்ல பாசிட்டிவ் க்ளோஷர். 330 பாயிண்ட் வந்து ரேலி ஃப்ரம் த டே லோவில் இருந்து. ஸோ ட்ரெண்டு பார்க்கும்போது நல்லா பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு செம்மையான கேண்டில் இது. ஸோ இந்த வேகத்தில் வந்து இன்னும் ஒரு கேண்டில் வந்துச்சு அப்படின்னாக்கா ஈவன் வந்து 25,000 மேலேயே வந்து ஒரு க்ளோஷர் வந்து ஈவன் பட்ஜெட்டுக்கு முன்னாடியே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் பட்ஜெட்டுக்கு முன்னாடியே 25,000 டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் 25 அரௌண்டில் வந்து க்ளோஷர் வருமா அப்படின்றது டவுட்னு சொல்லியிருந்தேன். ஸ்டில் வந்து அந்த ஒரு டவுட் இருக்குது. என்னதான் வந்து நிஃப்டி ஐடி இன்னும் நிறைய மேலே போகிறதுக்கு இருந்தால் கூட அந்த ஒரு இது இருக்குது. பார்க்கலாம் சப்சிக்வெண்ட் டேஸில் வந்து எப்படி வருது அப்படின்றது. தென் நம்ம மேக்ஸ் பெயின் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியா விக்ஸ் பார்க்கும்போது 14.5 0.3 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு.
ஸோ நிஃப்டி இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. பட் ஆக்சுவலாக இந்தியா விக்ஸ் வந்து இன்றைக்கி மைனஸில் போயிருந்துருக்கணும். பட் இன்றைக்கி ப்ளஸில் போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராடிக்டிங்காக இருக்குது. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ வீக்லி கான்ட்ராக்ட் இன்றைக்கி முடிஞ்ச கான்ட்ராக்ட் விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு இருக்கிறது மந்த்லி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி தான். ஸோ அந்த கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 1.32. ஸோ ஏற்கனவே பார்த்தோன்னா நம்ம வந்து 1.5 நியரில் இருந்தது, 1.48 எல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து குறைஞ்சிருக்கு. பிசிஆர் வந்து குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் புல்லிஷ்னஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இங்கே காட்டுது. அதே மாதிரி மேக்ஸ் பாயிண்ட் 24,500. ஸோ 300 பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ற மார்க்கெட். பட் ஓவராலாக பார்க்கும்போது இன்னும் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இல்லை அதில் வந்து ஷூர். ஸோ அப்படியே வந்தால் கூட ஒரு புல் பேக் மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கலாமே தவிர இன்னும் ஒரு நெகட்டிவிட்டி எதுவுமே ஃபார்ம் ஆகலை. நம்முடைய பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு சின்ன கேப் டவுன் கொடுத்து ஃபர்தர் கீழே வந்தது. பார்த்தீங்கன்னா நியர்லி 500 பாயிண்ட் ஒரு அப்சைடு, எகெயின் ஒரு 500 பாயிண்ட் டவுன், எகெயின் அங்கேருந்து 600 பாயிண்ட் வந்து ஒரு ரெக்கவரி, தென் அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் டவுன். செம்ம வாலடைல் மார்க்கெட் இன்றைக்கி. பல பேருக்கு வந்து இந்த எக்ஸ்பைரியில் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அடித்தவங்களுக்கு ஜாக்பாட்டாக இருக்கும். லக் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே செம்மையாக அடி வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஹெவி வாலட்டாலிட்டி இன்றைக்கி மார்க்கெட் இருந்தது. ஸோ இதனுடைய ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 52 and 53,500 இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணணும், எதிர் சைடில் பிரேக் பண்ணணும். ஸோ இது அப்சைடில் தான் பிரேக் பண்ணி நல்ல ஒரு க்ளோஷர் வந்துச்சு அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து நெக்ஸ்ட்டு 26 எல்லாம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இமிடியேட் டார்கெட் 25 வந்து ஈஸியாக டச் பண்ணுறோம். ஹார்ட்லி இன்னும் ஒரு லெக் தான், அவ்வளோதான். இன்றைக்கி அடித்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ராடேயில் அடித்தா கூட போகிறோம், 25 வந்து டச் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இதனுடைய மேக்ஸ் பென் பார்க்கலாம். ஸோ வீக்லி கான்டாக்டில் பிசிஆர் வந்து 0.99 இருக்குது. கொஞ்சம் கெயின் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இது கம்மியாக இருந்தது. மேக்ஸ் பென் 52,500. அதே மந்த்லி கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 1.09 இருக்குது. கொஞ்சம் புல்லிஷ்னஸ்லேயே தான் மைல்டு புல்லிஷ்னஸ். அண்ட் மேக்ஸ் பாயிண்ட் 52,000. தென் முக்கியமான இண்டெக்ஸ் மிட் அண்ட் ஸ்மால் 400. ஸோ இது வந்து மிட் கேப் 150 அண்ட் ஸ்மால் கேப் 250 இரண்டையும் உள்ளடக்கி அந்த சிங்கிள் இண்டெக்ஸ் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் டே க்ளோஷர்லேருந்து ஒரு 300 பாயிண்ட் கீழே வந்திருந்தது. தென் எகெயின் கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் மேலே போய்ட்டு எகெயின் டவுன், எகெயின் தாக்கு பிடிக்க முடியல. எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் ரெக்கவரி கொண்டு தான் முடிஞ்சது. ஸோ இந்த ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆஃப்டர் 12 வந்து நிஃப்டி அண்ட் ஐடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரேலி. பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மிட் அண்ட் ஸ்மால் அந்த ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து சைட் வேஸ் மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து ஒரு இது இல்லாமல் இருந்தது. ஸோ கிளியர்லி வந்து அந்த ஹெவி வெயிட் மட்டும்தான், அந்த 5 ஹெவி வெயிட் வந்து நியர்லி 40% வெயிட் வந்து நிஃப்டியில் இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் மார்க்கெட் தூக்கிட்டு பண்ணதே தவிர ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா செக்டருடைய பார்ட்டிசிபேஷனில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிடையாது. அது ஒரு நெகட்டிவாக தான் ஒரு விஷயம். ஸோ ஓவராலாக வந்து இதனுடைய ட்ரெண்ட் பார்க்கும்போது ஸ்டில் வந்து அந்த 20,000 20,200 இந்த ரேஞ்சிலே தான் இருக்குது, இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ இன்றைக்கி நடந்ததெல்லாம் பார்க்கும்போது வந்து டவுன் சைடில் பிரேக் ஆக சான்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி எந்த சைடு பிரேக் ஆகுது அப்படின்றத. தென் நம்ம பெரிய யூஎஸ் மார்க்கெட் வந்து லாஸ்ட் செஷனில் வந்துட்டு டவ் வந்து 243 பாயிண்ட் நல்ல பாசிட்டிவ் க்ளோஷர். S&P 500 நாஸ்டாக் வந்து மைனஸ், சிக்னிஃபிகன்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா யூகே மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 மேலே அவங்களுக்கு பாசிட்டிவ். அதே மாதிரி யூரோ மார்க்கெட்டும். நம்ம டவ் சார்ட் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆல் டைம் ஹை கண்டினியூஸாக பாருங்கள், என்ன ஒரு ரேலி இது, நல்ல ஒரு ரேலி வந்து டவுவில் கொடுத்துட்ருக்கு. பட் அவங்களுடைய ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு நல்ல ஒரு சைடு வேஸ்லேயே தான் இருக்குது. இது பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணல இந்த ஏரியா. ஸோ சப்சிக்வெண்ட் டேஸில் வந்து இது வந்து இன்னும் மேலே போகணும், இல்லைனாக்கா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாட்டமில் எடுக்கும், பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு மிக்ஸ்டு இது தான் கொடுக்குது. நம்ம மார்க்கெட் மாதிரியே தான் இருக்குது. நிஃப்டி அண்ட் மிட் அண்ட் ஸ்மால் 400 மாதிரியே அதே வந்து ஒத்தி இருக்குது, பார்ப்போம். பட் ஓவராலாக எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இன்னும் கிடையாது, பார்ப்போம் சார் எப்படி வருது அப்படின்றத. ஓகே வாஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பை. தேங்க்யூ.